இல்லை திமுக தான் சொல்கிறேன். திமுக ஆளும்போதே சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சு. இப்போது மறுபடியும் கூட்டணிக்கு போகணும்னா அந்த ஏற்கனவே நான் வந்து கொடுத்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த முறையாச்சும் அதை தேர்தல் அறிக்கையை கொண்டு வர முடியுமான்னு கேட்கும்போது அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, சீட்டை பற்றி பேசணுன்னா வாங்க அப்படின்னாங்க. இப்போ எனக்கு சீட்டு மட்டும் முக்கியம்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், வெளியேறிட்டார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திமுக எப்படி அதை பிரச்சாரம் பண்ணுறான்னா, அவர் 2 சீட்டு கேட்டார், நாங்கள் 1 தான் முடியணும், அதனால் விலகி போயிட்டார். புரியுதுங்களா? இப்படி ஒரு விதமான நெரட்டிவை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட, அவரே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த 10 அம்ச நான் கொடுத்த கோரிக்கை, வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அப்புறம் வந்து ஈழ தமிழர்களுக்கு அகதி முகாம்களை வந்து நீக்கிட்டு அவங்க நிரந்தரமான குடியிருப்பு, இப்படி வந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை தமிழர்களுக்கு உண்டான அந்த என்னென்ன அது எல்லாமே ஒரு 10 கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளை ஒன்று கூட நிறைவேற்றலை. இப்போ நான் எந்த முகத்தை வச்சு இந்த தேர்தலில் போய் மக்களை நான் சந்திப்பேன்? புரியுதுங்களா? அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். வெளியே வரும்போது அப்போது அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம், ஏன்னா அந்த திமுக அமைச்சர்கள் நடந்துக்கிட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா, நடந்துக்கிற விதம், அதெல்லாம் இன்றைக்கி பொது வெளியில் அம்பலப்படுத்துகிறாரு. இது வந்து அதிமுக ப்ளஸ் பாயிண்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு அதிமுக ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அதை அவர் என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து திமுகவினுடைய அயோக்கியத்தனத்தையும் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் பொத்தி மூட்டு அமைதியாக இருக்கணுன்றது என்ன வகையில் நியாயம்?